கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்தொழி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இந்த நாளிலே நாம் மகிழ்ந்து களி கூறுவோம், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நல்ல ஒரு நாளை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நாள் நமக்கு ஒரு ஆசீர்வாதமாக நாளாக அமையட்டும். இந்த நாளில கூட தொடர்ந்து அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு எழுதின நிருபத்துல இந்த மனத்தாழ்மையும் அன்பையும் குறித்து சொல்லுகிறார். இதுல அவர் வித்தியாசமாக ஒரு படி போய் சொல்லி இவர்களை தரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். யாரெல்லாம் தரித்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இந்த நேரத்துல 12வது வசனத்துல 3:12 பார்க்கும் பொழுது, ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயையையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு என்று சொல்லுகிறார். இந்த நேரத்துல இந்த எல்லா காரியங்களையும் வெர்ச்சுஸ் என்று சொல்வார்கள், நற்பண்புகளையும் நாம் தரித்து கொண்டு, அது இதுல பார்க்கின்ற வேளையில மனத்தாழ்மை சாந்தமும் வருகிறது. இந்த மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நாம் தரித்து கொண்டுகிற வேளையில அடுத்தபடியாக போன ஒருவரை ஒருவர் தாங்கி, ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒரு மன்னியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல பார்க்கின்ற வேளையில இந்த ஒருவரை மன்னிக்க வேண்டும் என்று நம்முடைய மனதில் வருகிறதான எண்ணம் வருகும் பொழுது நம்ம அநேக நேரத்தில் அது நமக்கு இடரலாக கஷ்டமாக இருக்கிறது. நான் ஏன் மன்னிக்க வேண்டும் என்று இந்த மேல சொன்னதான இந்த குணாதிசயங்களும் வர்ச்சுஸும் நமக்கு இருக்குமே என்று சொன்னால், முக்கியமாக மன சாந்தமும் மனத்தாழ்மையும் இருக்கும் என்று சொன்னால், நிச்சயமாக இயேசுவுக்கு இருந்ததான அதே நற்பண்புகள் நமக்கும் இருக்கும். இயேசு எப்படி நம்மை மன்னித்தாரோ, நம்முடைய பாவங்களுக்காக எப்படி அவர் நம்மை மன்னித்து சுத்திகரித்தாரோ, அதை போல நாமும் கூட ஒருவரில் ஒரு அன்பு கூர்ந்து நாமும் கூட ஒருவருடைய தத்துவங்களை நாம் மன்னிக்க வேண்டும் என்றும் தெளிவாக சொல்கிறார். ஆகவே இந்த நாளிலே நாமே ஆராய்ந்து பார்ப்போம். இந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நமக்கு இருக்க வேண்டும். அது இருக்குமே என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய குணங்கள் மாறும். அநேகரை மன்னிக்கக்கூடியவர்களாயிருப்போம், அன்பு கூறுவர்களாயிருப்போம். அதன் மூலமாக நாமும் ஆசீர்வதிக்கப்படுவோம். நல்ல ஆண்டவரே, நன்றியோட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல வசனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். குறிப்பாக சொல்லப்பட்ட அநேக வெர்ச்சுகளில ஆண்டவரே, இந்த சாந்தமும் மனத்தாழ்மையும் இருக்கிறபடியினால ஆண்டவரே, நாங்கள் ஒருவரை ஒருவர் தாங்கி, ஆண்டவரே நீங்க எங்களை மன்னிச்சது போல நாங்கள் மன்னிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமையட்டும்.